அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு வருடத்திற்கு முன்பே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி முழுமையாக ஜென்மசனியை விட்டு விலகி பாதசனியாக ஏழரை சனியின் இறுதி தவறுவாயில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வலம் வருகிறார். எனவே சிறப்பாக பல சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக குறைய ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் மார்ச் 6ஆம் தேதி முதல் முழுமையாகவே ஜென்மஸ்தானத்தை விட்டு விலகி ராசியின் அதிபதியான சனி ஏழரை சனியின் இறுதி காலகட்டமான பாத சனிக்குள் முழுமையாக நுழைகிறார். எனவே பல சிரமங்களும் சிக்கல்களும் இனி வலுவாக விலக போகிறது. ஆதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்க முடியும். பண வரவால் ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் இனி விலக போகிறது. சில காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிறப்பான வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது, இந்த தருணத்தில் வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற யோகங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான், விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதை விட ஏழரை சனியின் இறுதி தருவாயில் இருக்கும் போது உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களை நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதிதாக வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற நல்ல பணிகள் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். அதோடு மட்டுமல்லாது, கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூழ்நிலைகளை சரியான வகையில் திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் சரியான வகையில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் பல சங்கடங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இனி வரக்கூடிய தருணங்களில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரே அளவு பலம் கொண்ட ஒரு இரு எலிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இந்த இரு எலிகளையும் ஒரே அளவு கூண்டு ஒன்றில் அடைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு எலி இருக்கக்கூடிய கூண்டில் அதற்கு தேவையான பொந்து போன்ற அமைப்பு, விளையாடக்கூடிய அமைப்பு என அனைத்துமே அந்த சூழ்நிலைகளை சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்றொரு எலிக்கு அது போன்ற எந்த அமைப்பும் இல்லை. எந்த அமைப்பும் இல்லாமல் கூண்டில் அடைக்கப்பட்ட எலியானது மிகுந்த பசி கொள்ளும் போது அதற்கு தேவையான உணவு கொடுக்கிறார்கள். அதே சமயம் அதற்கு தாகத்திற்கு ஒரு புறம் தண்ணீரும் ஒரு புறம் மது கலந்த தண்ணீரும் வைக்கப்படுகிறது. அந்த எலியானது முதலில் தண்ணீரை குடித்தாலும் அதற்கு பிறகு மது கலந்த நீரை குடித்து மகிழ்ச்சியாக போதையில் இருக்க ஆரம்பிக்கிறது. சில தினங்களில் அது இறந்தும் போய் விடுகிறது. ஆனால் மற்றொரு புறம் அது மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவிற்கு பொந்துகளும் அது விளையாடக்கூடிய அளவிற்கு சிறப்பான தகவமைப்பும் இந்த கூண்டில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது அதனுடன் சேர்த்து இன்னும் இரு எலிகளையும் விட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த எலிகள் அந்த மதுவை தொடுவே இல்லை. மதுவை தொடாமல் அந்த எலிகள் அனைத்தும் மிக சிறப்பானதாக வளர்ச்சியை மட்டுமல்லாது மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பிக்கின்றன. மகிழ்ச்சியுடன் பல நாட்கள் வாழ்கின்றன. இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் சில முடிவுகளை எடுத்திருப்போம். இனி இதை செய்யக்கூடாது, இது போன்ற தவறுகளை செய்யாமல் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுப்போம். ஆனால் அவற்றை செயல்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு ஏற்ற தகவமைப்புகளை நாம் உருவாக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் நுழைந்திருப்பதால் அதற்கு ஏற்ற தகவமைப்புகளை சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் பல சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலக போகிறது. எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது.
போகிறது. ராசியின் அதிபதியான சனியின் பார்வை பல இடங்களில் பதிவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே வருமானம் 2 மடங்காக உயரும். தாயின் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவதோடு பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை சிறப்பாக மாற்றிக் கொடுப்பார்கள். வாடகை கட்டடத்தில் இருக்கும் தொழிலை இந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சனியின் பார்வையால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் ஜென்மசனியின் ஆதிக்கம் முழுமையாக விலகக்கூடிய இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. பல்வேறு வகையில சிக்கல், சிரமம், நெருக்கடி என்று சொல்லப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. வீண் விரயங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப விரயங்களாக அமையும். தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிதி தவறாத ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக ஜன்மத்தை விட்டு விலகுவதால் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் தொழில்துறை, வியாபாரத்துறையிலிருந்து விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பல வகையில் பண நெருக்கடி உள்ளிட்ட பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சந்தை நிலவரம் சாதகமற்ற சூழலை உருவாக்கிய தருணத்தில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கும். கைப்பணம் விடயமான சூழலில் அதை சரியான முறையில் முதலீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இனி வரக்கூடிய தருணங்களில் கிடைக்க போகிறது. கைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது எண்ணம் போல் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சனி இந்த வேளையில் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார். எவரும் இதையும் செய்யாத சூழலில் நீங்கள் பல விஷயங்களை சிறப்பான முறையில் மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவை. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் 7.5 சனி வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பு மற்றும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் போன்ற அனைத்திலும் நல்ல வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள்.